Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கோல்டு தோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டாலும் சரி, இல்லை குழந்தைங்களுக்கு போட்டு விடுறோம் அப்படின்னா கூட சில சமயங்களில் அந்த திருகாணி வந்து ரொம்பவே லூஸ் ஆகிக்கிட்டு அது வந்து கீழே கலண்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தோடு வந்து போடுறோம் அப்படின்னா நம்ம இந்த திருகாணி லூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு சூப்பராக இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பூண்டு தான். இந்த மாதிரி பூண்டு வந்து அதோட தோலை வந்து உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அந்த திருகாணி மட்டும் எடுத்துட்டு அந்த பூண்டில் வந்து நல்லா குத்தி விட்டுருங்க. ஒரு 2 செகண்டுக்கு வந்து அப்படியே குத்திட்டு அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த திருகாணியை வந்து எடுத்து நீங்கள் வந்து தோட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு தோடு வந்து சீக்கிரம் கலண்டு வராது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஈஸியாக இன்னொரு ஐடியாவும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் வந்து லைட்டாக அந்த திருகாணியோட காம்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தோட்டில் மாட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வந்து பிடிச்சிக்கும். ஸோ கலண்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. குழந்தைங்களுக்கு வந்து போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி லூஸ் ஆகி எங்கன்னா விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு சில சமயத்தில் பயந்துகிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வந்து இந்த பிரச்சனையை நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொட்டாங்குச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவினதுக்கப்புறமா நம்ம வந்து நிறைய பேர் தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் இந்த பாக்ஸில், அதாவது இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து தேங்காய் ஓடு வந்து, அதாவது அந்த கொட்டாங்குச்சி நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்பக்கமாக திருப்பிட்டு அந்த நாரெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு பின்பக்கம் அந்த மாதிரி நான் தேய்ச்சி விடுறேன். இந்த மாதிரி தேய்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கத்தி வச்சு கூட பின்பக்கத்தில் வந்து நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம். நல்லா அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இப்படி ஓட்டை போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆயில் போட போகிறோம் அப்படின்னு, அதாவது பெரிய எண்ணெய் கேனில் இருந்து சின்ன பாட்டிலில் வந்து ஆயில் போட போகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக அடுத்தவங்களோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளே வந்து இதை வந்து சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆயில் பாட்டிலில் போடுறதுனால உங்களுக்கு வந்து அடுத்தவங்களோட ஹெல்ப் தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இங்கேன்னு வந்து கீழேயும் சிந்தாது. ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்மளே வந்து இதை சரி பண்ணி எண்ணெய் வந்து போட்டுடலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே நான் வந்து போட்டுட்டேன். 2 பாட்டில்லையுமே ஃபுல்லாக வந்து போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக நம்மளே வந்து இந்த வேலைகளெல்லாம் செஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக ஒரே ஒரு கொட்டாங்குச்சி மட்டும் போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம ஏதாச்சும் சமையலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடைச்சோம் அப்படின்னா பாதி வந்து யூஸ் பண்ணிடுவோம், பாதி தேங்காய் வந்து அப்படியே இருக்கும். அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னாலும் ஒரு மாதிரி பிங்க் கலரில் ஃபங்கஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதாவது சடனாக வராது, 1 வீக் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆகும். அதுவே நீங்கள் வெளியில் வச்சுட்டிங்கன்னா 2 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். 3ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பூஞ்சை பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, தேங்காய் வந்து பாதி தேங்காய் இருக்குது அப்படின்னா அதை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. அதாவது ஒரு கிளாத் வச்சு தொடச்சிருங்க உள்ளே இருக்கிற ஈரத்தை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தோட சாறு வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா தேங்காயோட கலர் வந்து மாறவே மாறாது. உங்களுக்கு 1 மாதம் ஆனாலும் தேங்காய் வந்து நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாகவே இருக்கும். அந்த மாதிரி ஃபங்கஸ் வர்றதெல்லாம் உங்களுக்கு வந்து வரவே வராது. ஸோ கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து கிச்சனில் இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெங்காயம் வந்து கட் பண்ணுறது தான். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரியாணிலாம் நம்ம வந்து செய்ய போகிறோம், இல்லை வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் அதிகமான அளவில் நம்ம வந்து சமைப்போம். அப்போ நமக்கு வந்து வெங்காயம் அதிகமாக தேவைப்படும். அப்படிப்பட்ட வெங்காயத்தை நம்ம கண்ணு கசக்கிக்கிட்டே நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கேரட் துருவுற தட்டு இருக்கு இல்லையா, இப்படி ஒரு தட்டு இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட வேலைகள் வந்து நிறையவே மிச்சம் பண்ண முடியும். இந்த ஒரே ஒரு தட்டு வச்சுக்கிட்டே நம்ம வந்து நிறைய காய்கறிகள் கூட வந்து கட் பண்ணலாம். பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி இப்படி சீவி விடுங்க. பிரியாணி வந்து செய்கிறாங்க இல்லையா, பெரிய மாஸ்டர்லாம் வந்து பிரியாணி பண்ணும்போது அவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பிளேட்டு யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து அதாவது இந்த வெங்காயத்தையே வந்து சீவுவாங்க.
ஸோ வேலை வந்து குயிக்காக ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் மூட்டை மூட்டையாக வெங்காயம் போட்டால் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம நிமிஷத்தில் வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மெல்லீஸாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்பவே மெல்லீஸாக இருக்கும். பிரியாணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நல்ல மெல்லீஸாக கட் பண்ணோம் அப்படின்னா தான் அதோட டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கண்ணும் வந்து கலங்கவே கலங்காது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த வேலைகளை வந்து முடிச்சிட முடியும். ஒரே ஒரு கேரட் துருவுற இந்த தட்டு மட்டும் இருந்தால் போதும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம். ஆனால் அதுக்கான பதத்தில் நமக்கு மாவு வந்து அரைக்கிறதுக்கு சரியாக வராது. எப்படி மாவு அரைக்காமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இட்லி மாவு மட்டும் வச்சு சூப்பரான டேஸ்டான ஒரு ஆப்பம் ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை கலர் அவல் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். சும்மா ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். நமக்கு இந்த பால் எடுப்போம் இல்லையா, அதாவது ஆப்பத்துக்கு தேவைப்படுற தேங்காய் பாலுக்காக நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு தேங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்சி கப்பில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அதோட பால் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். திக்கான பால் தனியாக, அதுக்கப்புறம் நம்ம திரும்ப எடுக்கிற தண்ணி பால் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தேங்காய் அரைச்சி பால் எடுக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊற வச்ச அவல் வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து ஊறி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அவலை அரைச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இதை மட்டும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல நைஸான பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு இட்லி மாவு வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 கரண்டி வரைக்கும் நான் வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அவல், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த அவல் நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்ம செய்கிற ஆப்பத்துக்கு. இந்த அவலை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நீங்கள் வேணும் அப்படின்னா திக்கான பால் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி பால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம வந்து ஆப்பத்தோட மாவோட பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பும் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. பால் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவோட பதம் வந்து நல்லா தெரியும். இந்த அளவுக்கு அந்த பதம் வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஆப்பம் வந்து ஊற்றும் போது அது கரெக்டான ஒரு ஷேப் நமக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மாவு வந்து ஆப்பம் செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆப்ப சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கரண்டி மாவு வந்து எடுத்து நம்ம இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். டக்குன்னு வந்து வீட்டில் ஆப்பம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம வந்து பண்ணிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நமக்கு அது வந்து ரெஸ்ட்டில் மட்டும் விட்டிங்கன்னா போதும். மாவு வந்து ரெடி பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள், மாவு வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அங்கங்கே ஹோல்ஸ் வருது பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஆப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்பத்துக்கு வந்து மாவு நம்ம நடுவில் ஊற்றுறோம் இல்லையா, அந்த டைம்லேயே வந்து நல்ல திக்கான தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக சர்க்கரை போட்டு கலந்துட்டு அதையும் வந்து நடுவில் ஊற்றி விட்டுருவாங்க. நிறைய பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன் ஆப்பம் ரெசிபியில் வந்து அந்த மாதிரி மெத்தடில் செய்வாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நல்லா புசு புசுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இன்னொரு ஆப்பம் நான் வந்து ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அப்படின்னு செய்யாமல் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இட்லி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த ஆப்பம் ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக அந்த ஹோல்ஸ் வந்து ஃபுல்லாகவே விழுது. ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து ஆப்பம் தயாராகி வந்துடும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஆப்பம் செய்ய போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறது. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இதுக்கு வந்து தேங்காய் பால் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக சர்க்கரை வந்து சேர்த்து கலந்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி நல்லா திக்கான தேங்காய் பாலில் வந்து சர்க்கரை வந்து சேர்த்து கலந்து வச்சுருந்தேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த சைடோட ஓரங்கள் வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப ரொம்ப மொறுமொறுன்னு இருந்தது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணுற இரும்பு தோசைக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எண்ணெய் பிசுக்கு அதிகமாகி சைடு ஓரங்களில் ஒரு மாதிரி பட்டையாக பிடிச்சிட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருந்தது அப்படின்னா இதை எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற இட்லி மாவு மட்டும் இதுக்கு போதும், எடுத்துக்கோங்க. மாவு புளிச்ச மாவாக இருந்தது அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். நல்லா அந்த மாதிரி அந்த தோசைக்கல்லில் மாவை ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஊற விட்டுருங்க. இது வந்து நல்லா ஊறினதுக்கு பிறகு நம்ம இதை வந்து வாஷ் பண்ணலாம். நார்மலாகவே நம்ம வந்து தோசை தவா சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு அதை சூடாக்கிட்டு அதுக்கப்புறமா தானே நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். நான் சொல்கிற மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். நான்ஸ்டிக் தவா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இட்லி மாவு மட்டும் யூஸ் பண்ணி நல்லா அதை தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது இரும்பு தோசைகள் அப்படிங்கிறதுனால நான் இந்த சைடு ஓரங்களில் பட்டையாக பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா இந்த ஓரத்தில் மட்டும்தான் நான் வந்து அந்த கத்தி யூஸ் பண்ணுறேன். நடுவில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் கத்தி வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் நான்ஸ்டிக் தவா வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கத்திலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் மாவு வந்து வச்சு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிங்கனாலே போதும். இது இரும்பு கல் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்து தேய்க்கிறேன். அந்த ஓரங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக உங்களுக்கு வந்து விட்டு வந்திருக்கும், அதாவது நல்லா ஊறி வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நடுவில் வந்து நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றும் போது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வர்றதுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஓரங்களில் மட்டும் இப்படி தேய்ச்சி கழுவுங்க. இப்படி நம்ம மாவில் ஊற வச்சு தேய்க்கிறதுனால நமக்கு வந்து கேஸில் வச்சு கழுவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கேஸும் வந்து மிச்சமாகும். நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா அந்த மாதிரி பட்டை பட்டையாக வந்து தனியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக வாஷ் பண்ணிடலாம். எப்போவுமே இரும்பு தோசை தவா வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. இரும்பு கல் அப்படிங்கிறதுனால நம்ம உப்பு சேர்த்து தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து துரு பிடிக்காது சீக்கிரத்தில். ஸோ அதுக்காக தான் அதை சொன்னேன். பாருங்கள் நல்லா வந்து க்ளீன் ஆகிடும். ரொம்ப புளிச்சு போய் நம்ம வீட்டில் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுற 1 கரண்டி 2 கரண்டி மாவு வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ளீனிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சிங்க்கெல்லாம் கூட நம்ம அந்த மாவு வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இரும்பு தோசைக்கல் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணினதுக்கு பிறகு நல்லா தொடச்சிருங்க. அந்த கல்லில் வந்து சுத்தமாக ஒரு சொட்டு கூட ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. இல்லைனா சீக்கிரம் வந்து தூர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஈரம் வந்து கல்லில் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்ததுன்னா குயிக்காகவே உங்களுக்கு மறுநாள் தோசை நீங்கள் ஊற்றுறதுக்கு எடுக்கும்போதே துரு பிடிச்சிருக்கும். ஸோ அது மட்டும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஈரமான இடங்களில் அந்த மாதிரி இரும்பு தோசைக்கல் வந்து வைக்காதீங்க. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.